உங்கள் ஃபோனில் அடிக்கடி கூகுள் அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கூகுள் டிரைவ், ஜிமெயில், கூகுள் ஃபோட்டோஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். கூகுள் சர்வீசஸே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் டேஷ்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்தது இந்த மாதிரி பேஜ் வரும். கூகுள் டேஷ்போர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான் லாகின் ஆயிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மெசேஜ் காட்டுது. 15 GB ஸ்பேஸ் பத்தில் அப்படிங்கிறதுனால தான் இன்னொரு 15 GB ஸ்பேஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் ஆயிடுச்சு. என்னால் ஒர்க்கே பண்ண முடியல. இங்கே வந்து மொத்தமாக 30 GBக்கு 30 GB யூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுது. இதே வந்து இப்போ எப்படி ஃப்ரீ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து லார்ஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிற ஃபோட்டோஸ்லேயே ஹை குவாலிட்டி, ஹை சைஸில் இருக்கிற ஃபோட்டோஸும் வீடியோஸும் இங்கே காமிக்கும். அதை டெலீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதை டெலீட் பண்ண வேண்டாம், எனக்கு எல்லா ஃபோட்டோஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே வந்து ரெக்கவர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து ரெக்கவர் ஸ்டோரேஜ் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ரெக்கவர் சம் ஸ்டோரேஜ் பை ஸ்விட்சிங் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். நீங்கள் எடுத்துக்கிற ஃபோட்டோஸும் வீடியோஸையும் லைட்டாக கம்ப்ரஸ் பண்ணி ஒரிஜினல் குவாலிட்டியோட கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில் சேவ் பண்ணி வச்சுக்கோ. இந்த கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெக்கவர் ஸ்டோரேஜ். இது ஒரு தடவை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அதாவது அதோட ஒரிஜினல் சைஸுக்கு நீங்கள் கொண்டு போக முடியாது. உங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எங்கேயுமே டெலீட் ஆக போகிறது கிடையாது. எல்லாமே சேஃபாக இருக்கும். பட் நீங்கள் எடுத்துருக்கிற ஃபோட்டோ சைஸோட கொஞ்சம் சின்ன சைஸில் சேவ் ஆகிக்கும். இப்படி பண்ணுறதுனால ஒரு நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டில் மிச்சமாகும். அப்புறம் இது வந்து உங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்ளிகேபிள். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ, கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டோ, இல்லை யூடியூப் அக்கௌண்ட்டோ இதில் எந்த விதமான இதில் எஃபெக்டும் ஆகாது. அப்புறம் இது கம்ப்ரஸ் பண்ணுறதுனால உங்கள் வீடியோலையோ ஃபோட்டோலையோ கிளாரிட்டியில் எதுவுமே குறைஞ்சு போயிடாது. எல்லாமே சூப்பர் கிளாரிட்டியில் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் கம்ப்ரஸ் பண்ணும். அந்த டிஃப்ரென்ஸும் தெரியக்கூடாது, சூப்பர் குவாலிட்டியில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸே பண்ண தேவையில்லை. அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்க்குறக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, நான் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் இங்கே வந்து கம்ப்ரஸிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஏற்கனவே 30 GB யூஸ் ஆயிடுச்சு. கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை GB நமக்கு ஃப்ரீ ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ½ அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 6.4 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. 30 GB ஃபுல் அப்படிங்கிற காட்டு நேரத்தில் இப்போ எனக்கு 23.6 GB தான் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுது. கிட்டத்தட்ட எனக்கு 6.5 GB வந்து எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிருக்குது. இப்போ இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நீங்கள் எந்த குவாலிட்டியில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்கள் மொபைலில் வந்து எத்தனை மெகா பிக்சல் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இதை பொறுத்து இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ரஸ் பண்ணக்கோ எனக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து எனக்கு கிடைச்சது. நீங்களும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை GB ஃப்ரீ ஆச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கம்ப்ரஸ் பண்ற வேலையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லி 130 பே பண்ணி 100 GB கெப்பாசிட்டி நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து மாசம் பே பண்றது, நீங்க ஆனுவலாவும் பே பண்ணிக்கலாம். அப்படி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ தேவையில்லாத ஃபோட்டோஸும் வீடியோஸையும் டெலீட் பண்றது மூலியமாவும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். எல்லா ஃபோட்டோஸும் வீடியோஸையும் கம்ப்ரஸ் பண்ற மூலியமாவும் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அடிஷனலா பே பண்றது மூலியமாவும் நம்மளுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது பெஸ்டா சூட் ஆகுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். உங்கள் சின்ன கிளிக் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.